யூனிவர்சிட்டியில ஒரு சார் வந்து ஒரு பொண்ணுக்கு பாலியல் டார்ச்சர் குடுத்துருக்கான். "நீ வா, இங்க வா, அங்க வா, ஃபோன் பேசு. என்ன விட்டுட்டு போகாத, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்ணியிருக்கிறான். சார் ஒண்ணே ஒண்ணு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சார். இப்போ வேற ஊர்லேருந்து இங்க வந்து சென்னையில படிக்கிறாங்க. அவங்க வந்து படிப்புக்காக வராங்க ஓகேவா? அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணி, அவங்க கிட்ட தப்பான இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையே போயிடும் சார். அவங்க வீட்ல அதுக்கப்புறம் அவங்கள எப்படி நம்பி வேற ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க? நீங்களே சொல்லுங்க. பெண்கள் வந்து அவங்க வீட்ல வந்து பெர்மிஷன் கிடைச்சு, அவங்களுக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இந்த மாரிலாம் நீங்க பண்றதுனால, அவங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. எங்கடா இது நெறைய பிரச்சனை வருது. அப்ப சப்போஸ் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்ப பெங்களூர்ல வேலை கிடைக்குது. பெங்களூர்லலாம் வேலைக்கு நீ போ வேணாமா? அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த மாரி பண்றதுனால, அவங்க வந்து என்ன சொல்றது? தேவையில்லாம யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. ரொம்ப நம்ம பெத்த பொண்ண நெனச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. இந்த மாரிலாம் நீங்க பண்றது ஒரு கேவலமான ஒரு எச்ச செயல். அதாவது இந்த மாரி தப்பான ஆசிரியர்களுக்கு சொல்றேன். எதுக்குடா இந்த மாரி பண்றீங்க கேவலமா? கேட்கிறேன். உங்களுக்கு அப்படி தேவை, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா, எங்கேயாவது காசு குடுத்து ரெட் லைட் ஏரியா நடக்குது பாரு பெர்மிஷனோட, அங்க போய் பண்ணுங்க அதெல்லாம். தேவையில்லாம பாவம்டா, வேற ஊர்லேருந்து படிக்க வர பொண்ணுங்ககிட்ட ஏன்டா இப்படி பண்றீங்க? கேவலமான எச்ச பயலுங்களா! ச்சை! கருமம்.